சாத்யா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். அரிசி பருப்பு சாதம் அப்படின்னாலே கோயம்புத்தூரில் குயிக்காக செய்கிற ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. நல்ல சூடான சாதத்தில் நம்ம எது வேணாலும் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற இந்த ரெசிப்பியில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய மல்லின்னு ஒரு பாரம்பரிய அரிசி யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இது ஏன் பாரம்பரிய அரிசினா, நம்மளோட முன்னோர்களில் எஸ்பெஷலி அரசர்கள் எல்லாருமே இந்த அரிசியை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அரிசி இப்போல்லாம் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியான இந்த ரைஸில் இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூய மல்லி அரிசி எடுத்துக்கலாம், அரை கப் பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா சேர்த்து அரை மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். இதுதான் தூய மல்லி அரிசி. பார்க்குறக்கு பியோர் ஒயிட்டாக இருக்கிற பாரம்பரிய அரிசியில் இதுவும் ஒன்று. இது வந்து ஃபீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்குத்தல் அரிசி மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் நார் சத்து நிறையா இருக்கிறனால கிளைசிமிக் இண்டெக்ஸும் ரொம்ப கம்மி. சாதாரண வெள்ளை அரிசியில் உங்களுக்கு 70க்கு மேலே இருக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இது 55லேருந்து 57 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ டயபெட்டிக் பீப்புள் தாராளமாக இந்த அரிசியை எடுத்துக்கலாம். கூட பருப்பு போட்டாச்சு, போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட இந்த ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கப் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு, அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா எடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு இது ஒன்று ஒரு பீஸ் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல், வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் அரிசி, பருப்பு, இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். ஸோ நான் இது வந்து ஒரு கப் அரிசிக்கு 1/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/2 கப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கொலன்னு வரும். இப்போது நம்ம குக்கரில் தான் இது பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம்லாம் போட்டு ஃபஸ்ட் தாளிச்சிட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம், பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா இது மாதிரி எல்லாம் 1 பை 1 நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டே வரணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கோயம்புத்தூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்பு சாதம் செய்யாத வீடே இருக்காது. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் இது செய்வாங்க. வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்து குவிக்காக கிச்சனில் ஏதாவது ஒரு சூப்பரான ரெசிபி செய்யணுன்னா இந்த அரிசி பருப்பு சாதம் தான் செய்வோம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. ஏன்னா இதில் அரிசி பருப்பு எல்லாமே ஈக்குவலாக போட்டு செய்கிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பெருசாக எதுவுமே தேவையில்லை. ஒரு அப்பளம் இருந்தால் போதும், தயிர் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும், பிக்கிள் இருந்தாலும் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடுவாங்க, தேங்காய் துருவல் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் அரிசி பருப்பு சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த தூய்மல்லி அரிசியில் வந்து நார்மலாக சாம்பார், ரசம் அதோடு செய்யும்போது ரெகுலர் ஒயிட் ரைஸ் மாதிரியும் நீங்கள் இதை குக் பண்ணி சாப்பிட்லாம். இட்லி தோசை மாவுக்கு அரைக்கும் போது அதையும் இந்த அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசியில் மெயின் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகளுக்கு இது ரொம்ப நல்லது. இன்னர் ஆர்கன்ஸ், அதாவது உள்ளே இருக்கிற உள் உறுப்புகள் வந்து எப்பவும் இளமையாக இருக்கணும்னா இந்த அரிசி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கப் அரிசிக்கு நம்ம 2 கப் தண்ணி விட்டால் போதும். நார்மல் ரைஸ்க்கு எப்படியோ அதே மெத்தடு தான். இல்லை ரொம்ப நேரம் குக் பண்ணணும், இல்லை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த ரைஸை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நான் ஒரு 3 விசில் வைக்கிறேன். அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் தூயமல்லி அரிசியை காமிக்கணுங்கிறக்காக தான் இந்த ரெசிப்பியை செஞ்சு காமிச்சேன். ஸோ இது வந்து நீங்கள் தூயமல்லி ரைஸில் வந்து இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ரைஸ், நீங்கள் செய்கிற வெரைட்டி ரைஸஸ்ஸு எல்லாமே இந்த ரைஸில் செஞ்சு பாருங்கள். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியில் பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இது தாராளமாக ஒயிட் ரைஸே சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ரைஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், 3 விசில் ஆனதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு ப்ரெஷர் நேச்சுரலாக ரிலீஸ் ஆனதும் எடுத்து அட்டகாசமான தயிர் இல்லைனா ஊறுகாவோடு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த தூயமல்லி அரிசி பருப்பு சாதம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.